ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய. பௌர்ணமி என்பது சந்திர பகவானுக்குரிய தினமாகும். கார்த்திகை பௌர்ணமி என்பது சந்திரன் பூமிக்கு மிக அருகில் வரும் நாளாகும். பௌர்ணமி நாளில் சிவபெருமானையும் அம்பிகையையும் முருகப்பெருமானையும் சத்யநாராயணரையும் வழிபடுவது மிக சிறப்பானதாகும். குறிப்பாக மனக்குழப்பம் உள்ளவர்கள் பௌர்ணமி விரதம் இருந்து வழிபடுவது சிறப்பானதாக அமையும். பொதுவாக பௌர்ணமி என்றதும் அனைவருக்கும் நினைவிற்கு வருவது திருவண்ணாமலை கிரிவலம்தான். பௌர்ணமி நாளில் விரதமிருந்து கிரிவலம் வந்து அண்ணாமலையாரை வேண்டுவதை பலரும் வழக்கமாக கொண்டுள்ளனர். ஒவ்வொரு பௌர்ணமி என்றும் லட்சக்கணக்கான பக்தர்கள் பல்வேறு மாவட்டங்களில் இருந்து அண்ணாமலை தலத்திற்கு வருவது வழக்கம். அதுவும் இந்த கார்த்திகை மாத பௌர்ணமி என்பதாலும் ஆண்டின் கடைசி பௌர்ணமி என்பதாலும் கிரிவலம் செல்வதற்கு வழக்கத்தை விட மிக அதிகமான பக்தர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த ஆண்டின் கடைசி பௌர்ணமி டிசம்பர் 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகிறது. டிசம்பர் 14ஆம் தேதி மாலை 4:17 மணி முதல் துவங்கி டிசம்பர் 15ஆம் தேதி பகல் 3:14 வரை பௌர்ணமி திதி உள்ளது. இது கார்த்திகை மாதத்தின் நிறைவு நாளும் ஆகும். சிவபெருமான் ஜோதி வடிவமாக தோன்றி திருநாளை கார்த்திகை தீபமாக கொண்டாடுவதை போன்று மகாவிஷ்ணு ஜோதி வடிவமாக தோன்றி உலகத்தை காத்த நாளை வைணவர்கள் விஷ்ணு கார்த்திகை என்ற பெயரில் கொண்டாடுகின்றார்கள். இந்த நாளில் ஏற்றப்படும் தீபத்திற்கு பஞ்சாரத்திர தீபம் என்று பெயர். இந்த ஆண்டின் கடைசி பௌர்ணமி வரும் டிசம்பர் 15ஆம் தேதி அன்று பெருமாள் கோவிலுக்கு சென்று விளக்கேற்றி வழிபடுவது சிறப்பு. மகாவிஷ்ணு உலகிற்கு ஒளி கொடுத்து உலகை காத்த தினம் என்பதால் இந்த நாளில் பெருமாள் கோவிலுக்கு சென்று தீபமேற்றி வழிபட்டால் நம்முடைய வாழ்வும் ஒளிமயமாகும் என்பது ஐதீகம். அதேபோல 9 நெய் தீபங்கள் ஏற்றி வழிபட்டால் நவக்கிரகங்களால் ஏற்படும் தோஷங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கும் என்பது நம்பிக்கை. பௌர்ணமி என்பதால் இந்த நாளில் வீட்டில் சத்யநாராயண பூஜை செய்து வழிபட்டால் ஓராண்டு முழுவதும் சத்யநாராயண பூஜை செய்த பலன் கிடைக்கும். இந்த ஆண்டின் கடைசி பௌர்ணமியான கார்த்திகை பௌர்ணமி தினத்தில் கிரிவலம் வந்து வழிபடுவதால் சிவன் பெருமாள் ஆகியோரின் அருளும் கிடைக்கும். அது மட்டுமல்ல, பொதுவாகவே ஞாயிற்றுக்கிழமையில் திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்றால் சிவலோக பதவி கிடைக்கும் என்பது ஐதீகம். ஞாயிற்றுக்கிழமையில் வரும் பௌர்ணமி மிகவும் கார்த்திகை பௌர்ணமி நாளில் கிரிவலம் சென்றால் எவ்வளவு உயர்வான பலன் கிடைக்கும் என்பதை நினைத்து பாருங்கள். அளவில்லாத புண்ணிய பலன்களை இறை அருளை விரும்புபவர்கள் இந்த நாளை தவற விடாமல் தீபமேற்றி வழிபடுவது வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்கள் தீர வழிவகுக்கும். ஹர ஹர சங்கர ஜய ஜய சங்கர ஹர ஹர சங்கர ஜய ஜய